த்ரிஷா இல்லைன்னா நீன் தாரா இந்த படம் ஆக்சுவலாக இது ரெண்டாவது படம் எனக்கு ஜிவியோட. இதுக்கு முன்னாடி பென்சில்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது சொன்னாப்புல ஜிவி, பிரதர் இந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் கதை கேட்குறீங்களா? இல்லை கதை கேட்குறீங்களா, சரி அனுப்பி வைங்கன்னு. அப்பா நான் ஒரு டைரக்டரை பார்த்தேன், இன்னும் கூட அவனை எங்கேயா பார்த்தா பயமாக இருக்கு, அப்படியே ஒழிஞ்சு ஓடுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் மீட் பண்ணதே இல்லை என் லைஃப்லேயே. இதுக்கு மேலே அவங்க அப்பா ஒருத்தர் வேறு இருக்கார், அப்பா பையன் டைரக்ஷன். இது எனக்கு முதல்ல தெரியாது. அவங்க அப்பா வந்து அங்கே உட்காந்துருப்பார், இவருன்னா டிஆர் சார் மாதிரி இருந்துச்சு, ஷேடு இருக்கு, இவர் யார் அப்படி ஏதோ அசோசியேட் போல இருக்குன்ட்டு நம்ம கவனிக்கிறதே இல்லை. அப்புறமா தான் சொன்னாங்க, நான் கொஞ்சம் அசோசியேட் அசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஓட விடுவேன். பார்த்தா சார் இது வந்து டைரக்டரோட அப்பாண்ணா. அடாடா அப்பாவா, சரி நான் அடக்கி வச்சேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொன்னேன். ஜிவி சூப்பர். ஏன்னா ஒரு 1 மினிட்லாம் கேமராவில் தனியாக ஹோல்ட் பண்ணுற ஃப்ரேமில் பெரிய விஷயம். ஜிவி அதில் கரெக்டாக இருக்காப்புல. ஸோ ஜிவி எனி கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அடாப்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாப்புல. அதுவும் நல்ல டைமிங்லாம் தெரியுது ஜிவிக்கு. நாட் ஓன்லி மியூசிக் இதுலேயும் கலக்கிறாரு. இது கண்டிப்பாக ஹிட்டு. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு 1/2 ஃபிலிமில் நம்மளுக்கே தெரியும் இது கொஞ்சம் போயிடும், இது போவாதுன்ட்டு. இதில் இது வந்து கண்டிப்பாக தப்சின் பெரிய லெவலில் போகும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி அதாவது ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக போய் சேரும். ஏன்னா இதில் பெரிய கதை இதெல்லாம் இருக்காது, ஃபுல் கலாய்ச்சல் என்டர்டெயின்மெண்ட்டு குத்து பயங்கரம். அதை பார்த்தீங்களே ரெட்டு கட்டு யூஏ, அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த லெவல்னு. அண்ட் நல்ல எடிட்டர் ரூபன், மியூசிக் சொல்ல தெரில, அநேகமாக 2 பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரொடியூசர் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஒரு கதை எவ்வளோ பேர் வேணும், இந்த ப்ரொடியூசர் தான் கதையை கேட்டு மூவ் பண்ணுவான், அந்த டிசைன் பண்ணுவான், அவனுக்கு தான் அந்த பெயின் எல்லாமே தெரியும். ஸோ அதில் இந்த விஷயத்தில் இந்த ப்ரொடியூசரும் நல்லது. ஓவரால் நல்ல டீம், நல்ல கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஆல் த பெஸ்ட். பை.